ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி vlog பார்க்கலாமா? வைகாசி விசாகனால ஃபுல் டே வெஜ் மெனு தான், வாங்க பார்க்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு ராகி தோசை தான். ராகி தோசை மாவு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கப் ராகி, 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி குளிக்க வச்சு தோசை ஊத்துனீங்கன்னா நல்ல மொறுன்னு தோசை வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாவுலேயே இட்லியும் ஊற்றலாம், சாஃப்டா வரும். கூடவே வேர்க்கடலை சட்னியும் நேற்று வச்ச தக்காளி சட்னியும் தான். மாவுல செஞ்ச இட்லி தோசை உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஃப்டர்நூன் மெனு பார்க்கலாம். சாதம் வச்சாச்சு. கூடவே வெஜ்னாலே ஃபர்ஸ்ட் வரது சாம்பார் தான். சாம்பாரும் வச்சுட்டேன். பொரியலுக்கு முட்டைகோசும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு முட்டைகோஸ் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சாச்சு. இதான பொரியலுக்கு நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் நல்லா இருக்கும். அதையும் செஞ்சுட்டேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சேர்த்து வேக வச்ச உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துட்டு கூடவே சிக்கன் மசாலா 65 மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும். ஃபைனலாக இனிப்புக்கு பாயசமும் வச்சாச்சு. சிம்பிளான லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டைக்கோஸ் பொரியல், பழம், பாயாசம், இவ்வளவுதான். இன்னைக்கு வடையெல்லாம் செய்யலை. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க. மோர் வீடியோஸ்க்கு பிந்துஜா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சிருக்க மெனுலே எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.